ஆமா, 5 விரல் கோஷ்டியில மாப்பிள்ளை மண்டபத்தில் இருக்கான், மீதி 4 பேர் இங்க. நம்ம மாப்பிள்ள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேத்து பூரா ஊரை சுத்திட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கான். மத்தவங்க எல்லாம் எங்க சுத்திட்டு இருக்காங்களே தெரியல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு. அதனால ஜாலியா ஒரு விளையாட்டு விளையாடலாம். இப்ப இந்த குடுவையில இருக்கிற பேப்பரை ஓரத்துல வந்து எடுத்து அதுல என்ன எழுதி இருக்குதோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? கடவுளே, அழகான பொண்ணை கிஸ் பண்ணணும், சீட்டு வரணும். யோ, நீ இன்னும் மாறவே இல்லையா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். மெகா போய் சொல்லணும். என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமைப்பா. நாளையில இருந்து எப்படி சாப்பிடுறீங்கன்னு பாக்குறேன். நீங்க கடிஜோக்கு சொல்ல வேண்டும். எனக்கு என்னைய பிடிக்காது, என் பொண்டாட்டிக்கு என்னைய கண்டாலே பிடிக்காது. அதுக்கு ஏன்டா கேனத்தனமா சிரிக்கிற? அதுக்கு தாண்டா நாங்க தோசையில எண்ணெய் ஊத்திய சாப்பிடுறது இல்ல. ரவி, நீங்க போங்க. ராமசாமி வாத்தியார் போல் நடிக்க வேண்டும். வரணும்டா, வரணும். எல்லாத்துலயுமே நம்பர் 1 வரணும். நாம நம்ம குடும்பத்தை நேசிக்கிறத விட 100 மடங்கு அதிகமா நம்ம நாட்டை நேசிக்கணும். நிழல் கூட குனிஞ்சு பாக்குற நம்ம இந்தியாவை நாளைக்கு நிலவ கூட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வரணும். இது படிச்சவங்களால தான் முடியும், குறிப்பா உங்களால தான் முடியும். வெரி குட், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணு மீனாட்சி. வணக்கம். மாதா பிதா தெய்வம் எல்லாமே எங்களுக்கு இந்த குருதான். ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் மாடு மேய்ச்சிக்கிட்டும் சாணி பொறிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா அப்படி இருந்த எங்களை ஒரு IAS நிலைமைக்கு உயர்த்தி அழகு பார்த்தவர் தான் இந்த ராமசாமி வாத்தியார். என்னையதான் காட்டி கொடுத்துட்ட, மேல இருக்க குமாரிமா காட்டி கொடுத்துட்ட. அது வேறையா? வாங்க சார். ஒரு குச்சி முட்டைக்காக மாத்தி விட்டானே. நல்லா ஐயர் காணவனு தேட போறாரு, போய் மனவன்ல உட்காருங்க. சரிங்க. நீங்களும் அவளுக்கு போய் ஏதாவது கல்யாண வேலையை பார்க்கலாமே. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், ராமசாமி வாத்தியார் நீங்க தானே? ஆமா. காஃபி. எங்கேயோ லாஜிக் இடிக்குது. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அத எப்படி சொல்லு தெரியல. அப்படி என்னடா புண்ணாக்கு சொல்லி தொலை. நம்ம அம்மா ஒருத்தனை லவ் பண்ணாங்க. இந்த வயசுல இந்த அம்மா இல்ல, என்னடா சொல்ற? சின்ன அம்மாவ. ரம்யா, யாரையாவது காதலிக்கிறியா? அப்பா. காதலிக்கிறியா? ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு வருவார்ல, உங்களுக்கு கூட தேசிய கீதம் சொல்லி கொடுத்தாரு பாரதி. ஏண்டா சுள்ளா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சுங்குடி சாமி பொண்ணு கேக்குதா? அண்ணே, அவசரத்துல உங்க முழு பேரை நீங்களே சொல்லிட்டே. அவ காதல நேரம் விட போகுது. உனக்கு சூசா பொண்ணு கேக்குதா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு லவ் பண்ணுவ? அப்பா, நான் தானே அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். அவர் என்ன லவ் பண்றாருன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்க பொண்ணை லவ் பண்றதை விட முக்கியமான வேலை இருக்கு. வர்றேன். ஹாய் பாரதி. ஹாய் சார். மா, லட்சுமிமா, இதை கொஞ்சம் பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேடம். என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? எஸ் மேடம். நேத்து கொலை செய்யப்பட்டாரே சங்கர்லிங்கம், அவருடைய தம்பி ரமேஷ திண்டுக்கல்ல நீங்க இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவர் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல தான் சங்கர்லிங்கம்
சென்னையில நீங்க பதவி ஏற்ற அன்னைக்கு உங்களை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல மேடம், உங்களை மானபங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். உங்க நலன்ல அக்கறை உள்ள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கலான்னு உளவுத்துறை சொல்லுது. சமூக விரோதிகளை கொலை பண்ற எம்எம்எஸ் கொலைக்காரங்க கூட இத பண்ணிருக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். I see. Thank you for the information. ஓகே மேம், நான் கிளம்புறேன். மா, இவ்வளவு ஆபத்து இருக்கிற இடத்துல இருக்க வேணாமா? ஆபத்து இல்லாத இடம் எங்கப்பா இருக்கு? ஆபத்துக்கு பயந்து ஓடுனா அப்புறம் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன ஓடுறீங்க? உங்களுக்கு விஷயமா தெரியாது, சீக்கிரம் வாடா. நில்லுங்கடா. என்ன இவ்வளவு சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா, உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வெல்ல இவன் வெல்லன்னு திரும்ப என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு, சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சிட்டு இருந்தான். சரி, நம்மால அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாயும் கெடுக்கணுமேன்னு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பரிச்சைன்னு சொன்னா. கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதான்ப்பா உங்க செங்கலுடைய அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய், அடிக்கடா அவனை. வேற பாபா வருகையா. ஐயோ, வெயில உட்கார வச்சுட்டு ஞாயிற்றுக்கரையா மச்சான் நல்லவரா கெட்டவரா? அது அவங்கிட்டே போய் கேளு. அனு விஞ்ஞானி ஜிடி அவர்களின் மகள் தேனிலவுக்கு சென்றிருந்த போது மறைமுகமாக எடுக்கப்பட்ட அந்தரங்க வீடியோ காட்சிகள் இன்டர்நெட்டில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவண்டி அந்த விஞ்ஞானி, இனிமே அவர் எப்படி வெளியில தலைய காட்டுவாரு? அந்த பொண்ண பக்கத்துல இருந்து படம் பிடிச்ச மாதிரி பக்கம் பக்கமா போட்டிருக்கானுங்களே, இவனுங்கள உருப்பிடுவானுங்களா? அவனை பத்தி போனா இருக்கக்கூடாது. ஹலோ, பாரதி இருக்காரா? ஒரு நிமிஷம். பாரதி, உனக்கு போனு. ஹலோ, நான் தான் கருப்புசாமி பேசுறேன். பாரதி, சற்று முன் கிடைத்த தகவல். இன்டர்நெட்டில் வெளியான அந்தரங்க வீடியோ காட்சிகளால் அவமானம் தாங்க முடியாமல் விஞ்ஞானி ஜிடி குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேணாம் பாரதி, ப்ளீஸ் விட்டுறேன். பாவண்டா, இந்தியாவோட அத்தி போட்ட மாதிரி ஒரு விஞ்ஞானி அவரோட பொண்ணை போய் அப்படி படம் முடிச்சு போட்டாங்களே. யாரா நீ? எதுக்கு எங்களை கடத்தி வந்திருக்க? அநீதியை அழிக்க வந்தவன். உங்களை வதம் பண்ண போறேன். நாங்க பிரஸ் மீடியா, எங்க மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியல. ஏய், டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுல என்கிட்ட சொல்ற? பத்திரிகை டிவில என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? நம்ம விஞ்ஞானி ஜிடி எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா. அவர் அநியாயமா கொண்டுட்டீங்களேடா. நாங்க ஒண்ணு கொல்லலையே. அவர் பொண்ணு ஹனிமூன் போன இடத்துல எவனோ ஒரு துரோகி திருட்டுத்தனமா அதை வீடியோ எடுத்திருக்கான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிற விஞ்ஞானி அவரு பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அதை மூடி மறைச்சிருக்கமா இல்லையா? இதுவே உங்க அம்மா அக்காவோட நிர்வாண படம்லாம் இப்படிதான் டிவிலையும் பத்திரிகையிலையும் போட்டு காசு பண்ணிருப்பீங்களா? எதுவா இருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வைக்கிறதாண்டா பத்திரிக்கை. ஆனா நீங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வச்சிட்டீங்களேடா. இதுவாடா பத்திரிக்கை தர்மம்? சென்சிட்டிவான விஷயத்த சென்சேஷனல் ஆக்குறீங்களேடா. அமெரிக்காவுல 9/11 இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்து 2974 பேர் செத்து போனாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு சொட்டு ரத்தம், ஒரு துண்டு சதை டிவில பேப்பர்ல காட்டியிருப்பாங்களா? காட்ட மாட்டான்டா. நாட்டு மேல அக்கறை உள்ளவன் காட்ட மாட்டான். ஆனா உங்களுக்கு காசு, பணம், பரபரப்பு, இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்படிதானே? நார்வேல ஒரு விவசாயி பாறையில விவசாயம் பண்ணி காமிச்சாரு. அந்த நாட்டுல இதுதான்டா 15 நாளைக்கு தலைப்பு செய்தி. ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல கூட பிளேயரை கவர்ச்சியா தான்டா காட்டுறீங்க. பேப்பரை திறந்தா ரத்தம், சதை, கள்ளக்காதல், கன்றாவி, நடிகை அவனோட ஓடி போயிட்டா, இவனோட டின்னர் சாப்பிட்டா, இதுதான் செய்தியா போடுறீங்க. இந்த பழப்பு பிச்சை இருக்கிறவங்க கேவலமா இல்ல? நேர்மை நியாயம் சொல்ற எத்தனை பத்திரிகை டிவிங்க இருக்கு. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்றா.
சுற்றுறாருப்பா. இந்த மாதிரி ஏன் தப்பு பண்றீங்க? சொல்லுங்கடா. உண்மையை சொல்லிடுறோம். இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானேப்பா இந்த தொழில நாங்க நம்பர் 1 வர முடியும். நீ சொல்ற மாதிரி செஞ்சா பத்திரிக்கையும் விற்காது, டிவிக்கு விளம்பரம் கிடைக்காதுப்பா. அதுக்காக தான் சின்ன விஷயங்கள் கூட நாங்க ஊதி பெருசாக்கி போட்டுருவோம். நாங்களே எங்க ரிப்போர்ட் கிட்ட சொல்லி அறிவியல் நிகழ்ச்சிகளோட அதிர்ச்சி நிகழ்ச்சிகளை அதிகமா கவர் பண்ண சொல்லுவோம். கல்வி நிகழ்ச்சிகளோட கள்ளக்காதல் நிகழ்ச்சி அதிகமா போட சொல்லுவோம். எங்களுக்கு தலைப்பு செய்தி தான் முக்கியம். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம். ப்ளீஸ் டோன்ட் ஷூட், ப்ளீஸ் சுட்டாதீங்க. சொன்ன கேளுங்க, இனிமேல் பண்ண மாட்டோம். தலைப்புச் செய்தி தான் முக்கியமா? நாளைக்கு உங்க பத்திரிகை டிவில நீங்க தான் தலைப்புச் செய்தி. பொறுப்பான பத்திரிகைக்காரங்க இப்படி அனுமதி இல்லாம போராட்டம் பண்றது ரொம்ப தப்பு. கலெக்டர் அம்மா உள்ள இருக்காங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க ப்ளீஸ். அவங்க காலையில வேணும் தான் கத்துறோம். இது வரைக்கும் யாரையே கொலை பண்ணி வீடியோ அனுப்புனவங்க இன்னைக்கு பத்திரிகை டிவிக்கார எங்க மேலே கை வச்சிருக்காங்க. இதை நாங்க சும்மா விட மாட்டோம். போலீஸ் என்ன பண்ணுது? இத்தனை கொலைகள் நடந்துச்சுல்ல, அப்பெல்லாம் சும்மா